வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் த கேர்லி விலாகர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலைக்கு நான் எப்படி போனேன், எவ்வளோ ஸ்பெண்ட் ஆச்சு, ஸோ ஓவரால் காஸ்ட் எஃபெக்டிவ் எவ்வளோ ஆச்சு, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கீப் வாட்சிங். ஸோ காலையில் நாங்கள் திருவண்ணாமலை, காலையில் கூட சொல்ல முடியாது, ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும் நாங்கள் திருவண்ணாமலையை ரீச் பண்ணது. ஒரு 12:30 இருக்கும் நாங்கள் ரீச் பண்ணும் போது. பெங்களூரை மார்னிங் ஒரு 7:30க்கு அப்படி விட்டோம். ஸோ பார்த்திங்கனாக்கா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. போன உடனே ஃபஸ்ட்டு லன்ச் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ரூம் எடுத்தோம். எவ்வளோ டல்லாக டயர்டாக இருக்குன்னு. ரூமோட ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா 1800 வந்துச்சு. ஸோ ஓகே, ரூம் ஓவரால் சூப்பராக தான் இருந்துச்சு எக்ஸப்ட் த வாஷ்ரூம். எனக்கு வாஷ்ரூம் ஏரியா அவ்வளோ பிடிக்கல, ஒரு மாதிரி க்ளீனாகவே இல்லை, ஹைஜீனிக்காக இல்லை. ஸோ எனக்கு அது மட்டும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. எனக்கு போகிற இடத்துல வாஷ்ரூம் க்ளீனாக இருக்கணும். ஸோ கெட் ரெடி ஆகிட்டு போனது நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு தான். ஸோ ஃபுல்லாக கொஞ்ச நேரத்தில் கெட் ரெடி ஆகிட்டு முடிச்சுட்டு, ஸோ கோயிலுக்கு வெளியவே நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி லைக் கொஞ்சம் வயசானவங்க, லைக் கொஞ்சம் குட்டி பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி அந்த சாமி இது பட்டது அந்த இதெல்லாம் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு 20 ருபீஸ் 10 ருபீஸ்க்கு போட்டுடுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் க்யூ முன்னே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு போகிறதுக்கு. எனக்கு கோயிலோட அந்த ஃபுல் ஆர்கிடெக்சரெல்லாம் பார்க்கும்போது மை காட், சீரியஸாக எப்படி இந்த கோயிலை அந்த காவிங்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஒரு சிங்கிள் ஸ்டோனில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கேளுங்க அந்த சவுண்டு, ஓம் ஓம்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஓமுங்கிற சத்தம். லைக் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வைரல் ஆச்சு. லைக் இன்டர்நெட்டில் நம்ம கேலக்ஸியில் இந்த சத்தம் ஓமுங்கிற விஷயந்தான் கேலக்ஸிலையும் கேட்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே சத்தத்தை கேட்கும் போது மை காட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சிவன் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு. அங்கே இருக்கிற காவிங்ஸ் பற்றியெல்லாம் சொல்லியே ஆகணும். ஒன்றும் அவ்வளோ தத்ரூபமாக காவ் பண்ணியிருக்காங்க. ஒரு எடுத்தையுமே அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அது எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. உள்ளே பார்த்திங்கனாக்கா எல்லா மாதிரியான கோயிலும் இருக்கும், எல்லா சாமியும் இருப்பாங்க. ஸோ நாங்கள் போன ஸ்பெஷல் என்ட்ரி 50 ருபீஸ் தான். ஸோ கொடுத்துட்டு போகலாம். கொஞ்சம் ஜல்தி மூவ் ஆகும் லைனு. ஸோ அதனால தான் அந்த 50 ருபீஸ். ஸோ இவ்வளோ பெரிய கோவில், அவ்வளோ பெரிய மலையில் எப்படி கட்ட முடியுங்கிறது தான் என்னோடய ஒரே கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியோடு மட்டும்தான் நீங்கள் வாபஸ் வருவீங்க. எஸ்பெஷலி அந்த ராஜகோபுரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணும். என்கிட்ட ஆல்ரெடி என் வீட்டில் ஒரு குட்டி ராஜகோபுரம் வாங்கி வச்சுருக்கேன் நான். அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு பிளான் போகணும்னு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா சிவன் கூப்பிடும் போதே போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ என்னை சிவன் கூப்பிட்டாரு. இந்த பிளான் அவ்வளோ ஈஸியாலாம் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக தான் போகணும். பார்த்திங்கனாக்கா எனக்கு திருவண்ணாமலைக்கு போகணுன்னு ஆசை இருந்துச்சு. என் பர்த்டேக்குள்ளே திருவண்ணாமலைக்கு போகணுன்னு ஆசை இருந்துச்சு. பார்த்திங்கனாக்கா ஆல் ஆஃப் சடன் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் ஃப்ரைடே கால் பண்ணிவிட்டு, நம்ம ஏன் திருவண்ணாமலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்ன இது ஆல் ஆஃப் சடன் திருவண்ணாமலை, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நானுமே எதுவுமே லைக் இல்லை அப்படின்னலாம் சொல்லலை. ஓகே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வீட்டிலலாம் சொல்லி ஜல்தி எந்திரிச்சு அங்கேயே மடிவாலா பஸ் ஸ்டாண்டில் ஏறி பஸ்ஸுக்கு பார்த்திங்கனாக்கா சார்ஜ் பார்த்திங்கனாக்கா 222 ருபீஸ். போகிறதுக்கு 222, திரும்ப பெங்களூருக்கு வரத்துக்கு 222 தான் ஆச்சு. ஸோ இப்படி தான் ஆச்சு. ஃபுட்டெல்லாம் கூட திருவண்ணாமலையில் அவ்வளோலாம் எக்ஸ்பென்சிவ் இல்லை. ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்ல ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் கோயிலுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டோம். பார்த்திங்கனாக்கா அது ஒன்று நீங்கள் பாருங்கள், கோயிலுக்குள்ளே அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு வார்த்தைங்களே இல்லை சொல்கிறதுக்கு கோயிலை பற்றி, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆகிட்டு லைக் ரூமுக்கு ஒரு 1800 ஆச்சு. இந்த ஸ்டாச்சுவெல்லாம் பார்த்திங்கனாக்கா அங்கே இருந்த அந்த எப்படி சொல்கிறது, முனிவர்கள் அவங்களோட ஃபுல்லு கல்லுங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்களதெல்லாம். ஸோ இங்கே வெளியே வந்துட்ட பிறகு நான் சாமியெல்லாம் பார்த்து, சாமிக்கிட்ட கேமரா அலௌட் இல்லை. ஸோ பார்த்து முடிச்சுட்டு இங்கே பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டோம். லட்டெல்லாம் டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கோயிலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் கூட இங்கே நான் பார்த்தேன். ஸோ ராஜகோபுரம் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக ஒன்று போச்சு. சூப்பரான ஒரு இடம்.
இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, திருவண்ணாமலையில் சுற்றி சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. காசு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கும் ஒரு மாதிரி வந்து பெஜாராயிடும். இங்கே தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக லைக் திருவண்ணாமலை சுற்ற ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஒரு தீபத்தை ஏற்றணும். மறுபடியும் வந்து முடிச்சிட்ட பிறகு இன்னொரு இடத்துல தீபத்தை போய் ஏற்றணும். ஸோ வந்து இதுதான் வந்து அந்த இடம் ஸ்டார்ட் பண்ணுற இடம். ஸோ வந்து திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. காசு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கே ஒரு கட்டத்தில் ஐயோ என்னடா இது இவ்வளோ பேர் கேட்குறாங்களே, கொடுக்க முடியலையேங்கிற மாதிரி கூட இருக்கும் மைண்ட் செட். ஸோ நம்ம எவ்வளோ பேருக்குன்னு தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதுதான் மேப் நம்மளை கைட் பண்ணோம். லைக் வந்து நம்ம இப்போ எந்த லிங்கத்துக்கிட்ட இருக்கிறோம். ஸோ நம்ம அக்னி லிங்கத்துக்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அக்னி லிங்கத்துக்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 14 கிலோமீட்டர்ஸ். ஸோ 14 கிலோமீட்டர்ஸ்னால் ஆல்மோஸ்ட் என் வீட்டுக்கிட்டேருந்து என் ஆஃபீஸ் வரைக்கும் நடந்துட்டு போகணும். ஸோ கேபில் போகும்போதே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகிடோன்னே வச்சுக்கோங்களேன். கேப்லேயே 1 ஹவர்னாக்கா அப்போ நடந்து போகிறது முடியாத ஒரு காரியம். பட் எனக்கு சிவன் அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாரு. நான் பண்ணேன். மெஜாரிட்டி பேர் ஆட்டோ கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஆட்டோக்கு வந்து 500 என்னவோ ஆகுது. ஃபுல் சுற்றி காமிக்கும் எல்லா லிங்கத்துக்கிட்டேயும். ஸோ நம்ம 9 லிங்கத்துக்கிட்டேயும் சுற்றி நடந்து போனோம். சுத்தமாக கொஞ்சம் ஒரு கட்ட வரைக்கும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் ஆகிட்ட பிறகு முடியல. ட்ராப் பண்ணிடலான்னு கூட நினச்சோம். பட் நோ, we have to do this அப்படின்னு. நிறைய இடத்துல நீங்கள் அந்த டியரெல்லாம் ஸ்பாட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க கொஞ்சம் வைல்டுன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பட் தே ஆர் வெரி நைஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஜூக்கு போயிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவ்வளோ அழகாக இருக்குது திருவண்ணாமலையே. ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளேயே ஒரு 3rd லிங்கத்தில் இருக்கும் போது ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஸோ அதனால் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டோம் அங்கேயே. ஸோ டின்னர் கூட பார்த்திங்கனாக்கா 50 ருபீஸில் ஆகிடுச்சு. ஒரு கட்டத்தில் கால் நோவு தாங்க முடியல. ஸோ அங்கங்கே சென்டரில் கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு தான் போயிட்டுருந்தோம். ஐ நோ, பட் என்ன பண்ணுறது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால் கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்ப நடக்க ஆரம்பித்தோம். ஸோ இது ஒரு சாய்பாபா கோவில். அங்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சாய்பாபா கோயில்னாலே அமைதி தான். ஸோ இந்த கோயில் அதுக்கு மேலே அமைதியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகிற வழியிலே இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து இது ஒரு லிங்கம், இதுவும் ஒரு லிங்கம். அங்கே வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். என்ன கம்பியெல்லாம் குத்திட்டு அவ்வளோ பயமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பட் அது வந்து கடவுளுக்காக பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான வேண்டுதலை இப்படியே தான் பயணம் மீண்டும் போச்சு. ஸோ பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து ஆட்டோ கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். ஃபைனலி த லாஸ்ட் லிங்கம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக? 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ காய்ஸ், கிரிவலை சுற்றி ஃபுல்லாக வந்து எக்ஸாஸ்டட். ஸோ இன்னும் ஹார்ட்லி வந்து 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 14 கிலோமீட்டர்ஸில் 12 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. லெட்ஸ் டேக் திஸ் அப். இந்த கோமாதாவை பார்த்துட்ட பிறகு தான் ஒரு மாதிரி நிம்மதி. எனக்கு இங்கே தான் வந்து நம்ம பஸ் வந்து நம்மளை விட்டுட்டு போனாங்க. ஸோ கடைசி லிங்கம் பார்த்துட்டோம் ஒரு வழியாக. லிங்கம் பேர் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் என்னென்ன லிங்கம்னு சொல்லிட்டு. மெஜாரிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த கற்பூரம் ஏற்றிட்டு திரும்ப நம்ம ராஜகோபுரத்தை பார்த்துட்டு பிறகு நைட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு தூங்குந்து தான். காலையில் எந்திரிச்சு மறுபடியும் அதே ராஜகோபுரம் பார்த்து ஒரு டீ காஃபி குடித்தோம். காலையிலையும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து காலையில் ஜல்தி ஃப்ரெஷ்ஷப் ஆகி, ஏன்னா பெங்களூருக்கு நாங்கள் வாபஸ் வரணும், அதனால தான். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப லைட்டாக தான் போனேன். ஹெவியாக சாப்பிட்ல எதுவுமே. தோசை, வடை ஃபுல்லாக ஆயிலாக இருந்துச்சு. ஸோ வடை கூட அவ்வளோ சாப்பிட்ல நான். தோசை மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நடக்க முடியல. அவ்வளோ தூரம் நடந்தேன் எங்களால். பட் இவ்வளோ தூரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போக முடியல. பஸ் ஏறி பெங்களூருக்கு வந்துட்டோம். நடுவில் ஸ்டாப்பிங் கொடுத்தாங்க. எனக்கு பஸ்ஸில் நான் ஃபுல் ஓவரால் தூங்கிட்டேன் நான். ஸோ இங்கே கூட சின்னதாக ஒரு கேக் என்னவோ சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். உட்காந்துட்டு வந்திருந்து தான் பெங்களூருக்கு. கடைசியில் பெங்களூருக்கு வந்து ரீச் ஆகி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இவ்வளோ தான் இன்னையோட வீடியோ. டட்டா பாய்.